வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்புல நாம இ வரிசை வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களையும் சேர்த்து நாம படிக்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே, நான் 2 தடவை சொல்றேன். கேட்டுட்டு அதே மாதிரி நீங்க 2 தடவை சொல்லுங்க. வி இல் வில், வி இல் வில் சொல்லுங்க. வில்னா என்ன? அம்பு. எதுக்காக பயன்படுது அம்பு? வேட்டையாடுகிறதுக்கு. எஸ், வேட்டையாடுறதுக்கு அந்த காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வில்ல பயன்படுத்துவாங்க இல்லையா? ஓகே, அடுத்தது இத பார்த்தா நீங்க பயப்படுவீங்க. நான் பயக்க மாட்டேன். ப இல் லி பல்லி, ப இல் லி பல்லி சொல்லுங்க. யாருக்கெல்லாம் இத பார்த்தா பயம்? எனக்கும் கூட இந்த சின்ன வயசுல இத பார்த்தா பயம். அதுவும் பாத்ரூம்ல இருந்துச்சுன்னா போறதுக்கே பயப்படுவேன் நான் ரொம்ப. என்னுடைய பாத்ரூம்ல இருக்குது. ஓகே, ஆனா நம்மள எதுவும் பண்ணாது, அது நமக்கு தான் பயமா இருக்குல்ல. ஆமா. அடுத்தது ஏ லி எலி. எஸ், ஏ லி எலி, ஏ லி எலி சொல்லுங்க. எலி அப்படின்னா rat. அடுத்து வி யா தி வியாதி, வி யா தி வியாதி சொல்லுங்க. வியாதி அப்படின்னா என்ன? டிசீஸ். டிசீஸ்னா ஏதோ ஒரு வியாதி அப்படின்னு அர்த்தம். அடுத்து வி யா ழ இன் வியாழன், வி யா ழ இன் வியாழன் சொல்லுங்க. டியூஸ்டேனா செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை அப்படின்னா தேர்ஸ்டே. ஓகே, அடுத்தது வி நா வினா, வி நா வினா சொல்லுங்க. கொஸ்டின், வினா அப்படின்னா கொஸ்டின், பதில் அப்படின்னா ஆன்சர். அதனாலதான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வினா விடை. வி இக்க இல் விக்கல், வி இக்க இல் விக்கல் சொல்லுங்க. விக்கல்னா என்ன? உங்களுக்கு எப்பயாச்சும் விக்கல் வந்திருக்கா? வந்திருக்கு. சில சமயத்துல அப்படி வரும்ல, அப்ப என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கணும். காஃபி குடிக்கணும். காஃபி சூப்பர், காஃபி கூட குடிக்கலாம். ஏதோ ஒண்ணு ஆக மொத்தத்துல குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயங்கள உடம்புல நீர் சத்து குறைஞ்சா கூட அந்த மாதிரி விக்கல் வரும். அடுத்து வி மா ந இம் விமானம், வி மா ந இம் விமானம் சொல்லுங்க. சரியா சொன்னீங்க. பிளைட் இல்லனா ஏரோப்ளேன். நீங்க எல்லாருமே இந்த ஏரோப்ளேன்ல போயிருக்கீங்க தானே? எமிரேட்ஸ். நான் இது வரைக்கும் பிளைட்ல போனதே கிடையாது தெரியுமா? நான் இது வரைக்கும் பிளைட்ல போனது இல்ல. போனா பயமா இருக்குமா உங்களுக்கு? இல்ல, எனக்கு பயமா இருக்கும். கீழ இறங்கும் போதும். ஓ, அப்ப ஏறும்போது கொஞ்சம் சைடா ஏறதால கொஞ்சம் பயமா இருக்கும், இறங்கும்போது கொஞ்சம் சைடா இறங்குறதால பயமா இருக்குமா? அவ்வளவு ஹைட்ல பறக்கும் போது எப்படி இருக்குது உங்களுக்கு? இங்க கீழ இருக்கு. ஓகே, அப்ப எல்லாம் கீழ பார்த்தா குட்டி குட்டியா தெரியும்ல. சொல்லுங்க மரியம். எமிரேட்ஸ் இருக்கு, அதுக்கு அப்புறம் இண்டிகோ. ஓகே, நிறைய கம்பெனிஸ் இருக்கு, ஃளைட் கம்பெனி. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு போகலாம்.
அடுத்து எமிரேட்ஸ் ஓகே அடுத்தது காலிஃப்ளவர். இதை வந்து காலிஃப்ளவர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இங்க இருக்கு. காலிஃப்ளவர் சேர்த்து படிக்கும்போது காலிஃப்ளவர்னே படிங்க. காலிஃப்ளவர் சொல்லுங்க. காலிஃப்ளவர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? இதுல என்ன செஞ்சா உங்களுக்கு பிடிக்கும்? சின்ன வயசுல பிடிக்காது எனக்கு வந்து சின்ன வயசுல பிடிக்காத ஒரு சாப்பாட்டு பொருள் என்ன தெரியுமா? உப்புமா தான் பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது. ஆனா இப்போ எனக்கு பிடிக்கும். அப்போ அம்மா செய்வாங்க, பிடிக்காது வேணான்னு சொல்லிடுவேன். இப்போ என்னோட ஒய்ஃப் செய்யறாங்க, வேணான்னு சொல்ல முடியல, சாப்பிட்டுறேன். அம்மா வந்து கிரேவி செய்வாங்க. சஷ்டிகாஸ்ரீ கிரேவி செய்வாங்களா இதை வச்சு? ஓகே சூப்பர். எனக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் பட்டாணி, கேரட்டு, நூக்கல் இதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு கிரேவி மாதிரி வச்சுட்டு சப்பாத்தியோ இல்லைன்னா இட்லியோ சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பக்கோடா யாருக்கு பிடிக்கும்? காலிஃப்ளவர் பக்கோடா. அதை விட காலிஃப்ளவர் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன் சொல்லுவாங்களே, எஸ் அது கூட நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டிருப்பீங்க, ஆனா அது பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன் சில சமயங்கள்ல உங்களுக்கு, இல்ல? ஆமா எஸ் சாப்பிட்டிருப்பீங்க. ஆனா நான் அது வந்து பக்கோடா மாதிரி காமிச்சேன்னா நான் சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்தது விலாசம். விலாசம் சொல்லுங்க. விலாசம்னா என்ன? அட்ரஸ். இது வந்து ஜப்பான்ல இருக்கிற என் ஃப்ரெண்டோட அட்ரஸ். அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யணும்னா உங்களோட வீட்டு அட்ரஸை நீங்க நல்லா மெமரி பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபோன் நம்பரும் நல்லா மெமரி பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்க எங்கேயாவது மிஸ் ஆயிட்டீங்கன்னா கூட பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா உடனே ஃபோன் வாங்கி உங்க அப்பாவோட நம்பருக்கோ அம்மாவோட நம்பருக்கோ டயல் பண்ணி நான் இங்க தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு பழகிக்கணும். சின்ன வயசு ஓகே, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இதை பத்தி அப்புறமா பேசலாம். ஓகே, இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை படிங்க பார்க்கலாம். வினா. Yes. சூப்பர். அடுத்து விலாசம். காலிஃப்ளவர். அடுத்து ஓகே சூப்பர். எல்லாருமே இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. லெட்டர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுது, ஸ்பெல் பண்ணிடுறீங்க. ஒரு சில சமயங்களில் தவறா படிச்சா கூட பரவாயில்லை, ஆனா அழகா சொல்லிடுறீங்க, வார்த்தைகளாவே படிக்கிறீங்க. வெரி குட், சூப்பர்.